சூப்பர் ஸ்டாருக்கு ஸ்டைல் மட்டும் தான்ப்பா தெரியும். நடிக்க அப்படின்னு யோசிக்கிறவங்க 6ல இருந்து 60 வரை படத்த ஒரு வாட்டி போய் பாருங்க. சூப்பர் ஸ்டாருக்கு 28 வயசு இருக்கும்போது இந்த படம் நடிச்சிருப்பாரு. யங் ஏஜ், மிடில் ஏஜ், ஓல்ட் ஏஜ்ன்னு சொல்லிட்டு நடிப்புல சும்மா வெரைட்டி காட்டியிருப்பாரு. நம்ம கூட பொறந்தவங்க கூட பணம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி மாறுவாங்கன்னு உண்மைய சொல்லியிருப்பாங்க. நம்ம சம்பாதிக்கிற பணம் தான் நம்ம யாருன்னு மத்தவங்களுக்கு சொல்லும். நம்ம யாருன்னு நமக்கு சொல்றதுக்கு வாழ்க்கையில் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் தான் காரணமா இருக்கும்னு காட்டியிருப்பாங்க. ஒரு மனுஷன் ஜெயிக்கிறதுக்குள்ள அவன் எத்தனை வாட்டி தோத்து போனாலும், எந்த ஏஜ், எந்த சிச்சுவேஷன்ல கூட அவனால கம்பேக் குடுக்க முடியும். பட் அப்ப கூட ஒரு ஃப்ரெண்ட் தான் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு உண்மைய சொல்லியிருப்பாங்க. ஒரு மனுஷன் ஜெயிக்கிறதுக்குள்ள அவன் உண்மையான உலகத்த பார்க்கறதுனால, அவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவனால ஜெயிச்சத என்ஜாய் பண்ண முடியலன்னு இந்த படத்தோட கிளைமாக்ஸ்ல கன்வே பண்ணியிருப்பாங்க. 79ல தமிழ் சினிமா இந்த படத்த ரொம்ப கொண்டாடுனாங்க. ஃபியூச்சர் ஆஃப் தமிழ் சினிமான்னு கூட சொன்னாங்க. 2026ல 6ல இருந்து 60 வரை படம் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி நம்ம நெறைய விஷயம் பேசுறதுக்கு கொஞ்சமா என்ன ஃபாலோ பண்ணுங்க. வெல்கம் டூ கதை பேசலாம் வித் மாதவன் கேஎஸ்.